நான் நிர்மல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இருக்கு, அதை போய் பார்த்துட்டு வந்தேன். முக்கியமானது என்னடா இருக்குது? போடா, திரும்ப சொல்கிறா. ஒழுங்கா இப்படி முன்னாடி எடுத்து கும்பிட்றா. இங்கே கும்பிட்றா, வரைக்கும் கையே தெரியலடா. வணக்கம் சொல்கிறாங்க. வணக்கம், நான் நிர்மல். இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ போட்டு அதை போய் பார்த்துட்டு வந்தேன். சரி. உலகத்திலேயே பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? என்ன? இந்த 2K கிட்ஸ், இந்த 2010க்கு பின்னாடி பிறக்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? தெரியுமா தெரியாதா? சத்தமாக சொல்லு. என்ன அது? செல்ஃபோனு. பொழுது அன்னைக்கு அத்தனை பயல்களும் செல்ஃபோன் பயன்படுத்துகிறீங்களா இல்லையா? சொல்கிறீங்களா? நீ டெய்லி செல்ஃபோன் யூஸ் பண்ணுறீல்ல, ஆனாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம், நீ வேலையெல்லாம் ஒழுங்காக செய்கிறனால உனக்கு ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் வந்து பயன்படுத்திக்கோ, அப்படி ரிஸ்ட்ரிக்ஷனோட உனக்கு அனுமதி கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த செல்ஃபோனுங்கிறது பெரிய பிரச்சனையாக உருவெடுத்ததுக்கு காரணம் என்ன? சொல்லு, நீயே சொல்லு. எத்தனை வருஷம் நீ செல்ஃபோன் யூஸ் பண்ணுற? சொல்லு, என்ன பிரச்சனை அதில்? இதனால் என்ன பிரச்சனை வருது சொல்லு அப்போ. அதில் தீமை அதிகமாக இருக்கா, நன்மை அதிகமாக இருக்காடா? தீமை தான் நன்மை அதிகமாக இருக்குது. நன்மைங்கிறது என்னது? உன் பாடப்பத்தில் இருக்கக்கூடிய ஹோம்ஒர்க் இருக்குது தெரியுமா, அதுக்கான ஆப்லாம் அதில் இருக்கும். எவன்டா அவன் வந்துட்டு 8 மணிக்கு மேலே 9வது பாடத்தில் இருக்கக்கூடிய கணக்கு, அறிவியல், தமிழ், இங்கிலீஷ்னு எவன்டா அதை பார்த்து படிக்கிறது? எல்லாத்தையும் வீட்டில் ஸ்கூல்லே ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. நாளைக்கு இன்ஸ்பெக்ஷன் இருக்கா? என்ன அவன் யார் வரான்? கண்ணப்பன் வராரா? யாரா வர்றா? உன்னுடைய பள்ளி கல்வித்துறை இயக்குனர் பேர்டா மிஸ்டர் கண்ணப்பன் சார். அவதான் கண்ணப்பன் தான்டா, கண்ணப்பன் சார் தான்டா அவங்களுக்கு பள்ளி கல்வித்துறை இயக்குனர். அவர் வராரா? வராரா? என்ன சொல்லி விட்டாங்க உங்கள் டீச்சரு? இன்ஸ்பெக்ஷனில் என்ன வந்து பண்ணுவாங்க? பாடம் நடத்துவாங்க. நீ கல்லா கேள்வி கேட்கணும்னு சொன்னாங்களா? என்ன தான்டா சொன்னாங்க? சொல்கிறா. கிளாஸ் நோட்டெல்லாம் வாங்கி பார்ப்பாங்களா? சரி, ஓகே. சரி. இப்போ அதில் வந்துட்டு நல்லா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு காசு கொடுப்பாங்களா? இப்படி தாண்டா நான் வந்து படிக்கும்போதும் இன்ஸ்பெக்ஷன் வர போகிறாங்க, அவ்வளவுதான், அப்படி பயங்கரமாக என்னை பயமுறுத்தி என்னமோ டைனோசர் பாத்ரூம்லேருந்து வெளியில் வர்ற மாதிரி அப்படி ஒரு பயத்தோட தான் உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் கண்ணப்பன், எனக்கு அந்த கால கண்ணப்பன் 2 பேர் வந்துட்டு, தம்பிங்களா என்னப்பா பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, படிக்கிறீங்களா, சோன்னு 2 இங்கிலீஷில் இருக்க 2 கிளாஸ் எடுப்பாங்கடா. எடுத்துகிட்டு சரி ஓகே அப்படின்னு நடந்து போயிடுறாங்கடா. இதான்டா இன்ஸ்பெக்ஷனு. சரியா? ஆனாலும் இந்த இன்ஸ்பெக்ஷன் தேவையில்லையா? ஏன்னா உங்கள் வாத்தியார்லாம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பளத்தை வாங்கிட்டு ஒப்பே தீரக்கூடாதுல்ல. டைமை வெளியில் வந்து சைடு பிஸ்னஸ் பண்ணிடக்கூடாதுல்ல, வட்டிக்கு விடக்கூடாதுல்ல. இன்னும் ஊறுபட்ட வேலையெல்லாம் உங்கள் வாத்தியார்கள்லாம் செய்கிறாங்க. சரியா? நான் எல்லா வாத்தியாரையும் சொல்லலை. அறம் சார்ந்த வாத்தியார்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நேர்மை சார்ந்த வாத்தியார்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நாஞ்சில் நாடன் திசை நோக்கி தொல்கின்றேன்னு ஒரு புக்கில் அந்த மாதிரி எழுதியிருப்பார். தனது வாத்தியார்கள் மீது எந்த திசையில் இருக்கிறாங்க அவனை நான் தொழறேன்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு ரொம்ப நேர்மையான வாத்தியார்கள் இருக்காங்க. அவங்கள நாமும் தொழுவோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வாத்தியார்கள் செய்கிற வேலையெல்லாம் என்னங்கிறது கொஞ்ச நாளாகவே நமக்கு தெரியுது. அதனால் இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் தேவை. சரியா? அதை விடு ஒரு பக்கத்து. இந்த செல்ஃபோன் பஞ்சாயத்துக்கு வருவோம். சரியா? இந்த செல்ஃபோனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது நீயே சொல்லு. ஏன்னா நீ ஒரு விஜய் ரசிகன்.
உங்கள் விஜயை போட்டு இப்போ நல்லா போட்டு மிதின்னு மிதிக்கிறாங்கடி. அதுக்கு வீடியோ வச்சோம்னு வச்சுக்கேன், வீட்டில் எல்லாம் சத்தம் போடுறாங்க. என்ன சின்ன பையில உட்கார வச்சுக்கிட்டு என்ன கண்டென்ட் வந்து பாலிட்டிக் கண்டென்ட் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்க? அவங்களுக்கு ஸ்கூலிங் கண்டென்ட்டு எதுவுமே இல்லையா? ஒழுங்கு மரியாதையை வந்துக்கிட்டு அவங்களுக்கு ஸ்கூலிங் கண்டென்ட் போடுன்னு சொல்லி நம்மளை மிதிக்கிறது சொல்கிறாங்க. ஆனால் நீ என்னவா இருக்கிற? எப்படி விஜய் ரசிகராக போன? விஜய் வந்து அவன்கிட்ட சொன்னாரா, தம்பி எனக்கு நீ வந்து விஜய் ரசிகராக மாறிடு, ஏன்னா நான் ஒரு தடவை சொன்னால் அடுத்த தடவை நான் 2வது தடவை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாரா? எப்பட்றா உனக்கு அந்த வியாதி பிடிச்சது? எப்படி பிடிச்சது எனக்கே தெரியல. எனக்கு ஆனால் பிடிக்காதுடா. கேனத்தனமாக நடிப்பா அப்படிடா உன் விஜய், லூசுத்தனமாக பேசுகிற அப்படிடா. அதெல்லாம் எனக்கு சுத்தப்பட பிடிக்கலை. முதல்ல பேச்சில் பணிவு இருக்கணும். என்ன நான் சொல்கிறது? நீ இப்படி தெனாவட்ட பேசுனா என்னடா ஆகும்? 4ஆம் நம்பர் பஸ்ஸில் என்ன வாங்குவ? ஆச்சுக்கா போச்சுக்கா. அங்கேயே பஸ்ஸில் ஊருப்பட்ட கூட்டம் இருக்க முடி. அவர்கிட்ட போயிட்டு இவன் பவன் கல்யாணம் பற்றி, அது இன்றைக்கி சாயந்தரம் வரக்கூடிய வீடியோ, பவன் கல்யாணம் வந்துட்டு பேசுன மாதிரிக்கு, வீட்டில் நீ தமிழில் பேசிக்கோ, வீட்டில் நீ தெலுங்கில் பேசிக்கோ, வீட்டில் நீ மலையாளம் பேசிக்கோ, ஆனால் வீட்டில் நீ கன்னடம் பேசிக்கோ, ஆனால் அத்தனை பேர்களும் வந்துக்கிட்டு பொது வெளியில் ஹிந்தியில் தான் பேசணும் அப்படி சொன்னால் என்ன ஆகும்? நீ இந்த ஹிந்தியில் பேசுனா என்ன ஆகும்? ஆச்சுக்கா பஸ்கா வண்ணாங்கம்க்கா இந்த பஸ்கா போகும்னா என்ன ஆகும்? பஸ்ஸை விசில் அடிச்சுட்டு வந்து இறக்கி அவனை மட்டும் வெளியில் அனுப்பு. என்னடா சொன்ன? இல்லையா பவன் கல்யாணம். பவன் எவன்டா அவன்? அவர் ஆந்திராவில் ஆந்திரா துணை முதலமைச்சர். இங்கே இது என்னடா இது இந்தியான்னு சொல்லி வச்சுக்கோ, ஒரே அடி விடுவாங்க. இது தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு என்னது, பொது வெளியில் அந்த மாநில லாங்குவேஜ் தான் பேசணும். செவ்வில் அடி கொடுத்துட்டு ஏறா உள்ளன்னு சொல்லி பர்ணாங்கும்பில் இறக்கி விடுவாங்க. இப்படி நிலமை போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது செல்ஃபோனால் இங்கே பெரிய பஞ்சாயத்து பிரச்சனை வருது. தீமை மிக அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் நீ விரும்பக்கூடிய அனைத்தும் அது உங்ககிட்ட கொண்டுட்டு வந்து கொடுத்துட்றது தான். செல்ஃபோனில் நீ அதிகமாக தேடக்கூடியது என்ன? விஜய் அப்படின்னு போட்டேன்னா அவர் வந்து ஆடுவார், ரெண்டக்கன்னு ஆடுவார். ஆனால் யான்னு வாயில் ஒரு 4 கொசு உள்ளே போயிட்டு சுற்றிட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வரோம். அம்மா அங்கே நிர்மல் வாயை திறந்துருக்குறாம்மா. என்னடா ஏன் வாயை திறந்துன்னா? அவன் விஜய் படம் பார்த்துக்கிட்டு இருக்காம்மா. அப்போ வாயை அவன் திறந்து தான் இருப்பான். அவன் வாய்க்குள்ளே கொசு என்ன, யானையே போனாலும் வாயை திறந்து தான் இருப்பேன். அதனால் வாங்க நம்ம ரவுண்டுக்கு போயிட்டு வரோம்னு சொல்லி அது ஒரு கொசு படையவே வந்து உட்காந்து ஒரு நல்லா நறுக்கு கடிச்சு ரத்தத்தெல்லாம் கொடுத்துட்டு உனக்கு வந்து காய்ச்சலை கொடுத்துட்டு போயிடும். அந்த அளவுக்கு பைத்தியம் பிடிச்ச அளவுக்கு போனதுக்கு காரணம் என்ன? செல்ஃபோன் தானே ஒன்று. 2வது கேம் விளையாடுறீங்க, அநியாயத்துக்கு கேம் விளையாடுறீங்க. உன் செல்ஃபோனில் கேம் இருக்கா இல்லையாடா? இருக்கா? வச்சுக்கியா? நான் என்ன சொன்னேன்? கேமை வந்து எடுத்து விட்றான்னு சொன்னேன்ல. கேம் விளையாடுறியா நீ? சரி எடுத்து விட்டுருன்னா உனக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்குறாங்க. மற்ற எல்லாருமே உங்ககிட்ட இருக்கிற செல்ஃபோனை பறிக்கிறதுல. உங்கள் அப்பே செல்ஃபோனை தூக்கிட்டு போயிட்டானாடா. ஆயா பறந்துக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ செல்ஃபோனை திட்டுவேன். என்ன இப்போ நான் உயிராக போச்சு? நான் ஃபோன் பண்ணினேன்னா ஆயா செல்ஃபோன் எடுக்கவே இல்லை. யார் வச்சுருந்தாங்களோ எடுக்கல. அப்புறம் அத்தைக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி செல்ஃபோன் நான் கொடுத்துட்டு போயிட்டேன். இந்த பாடு எதுக்கு? அப்போது அதில் வந்து ஆபத்து இருக்குது. அவனுக்கு எதுக்கு உன் செல்ஃபோனு? முதல்ல எடுக்கலாமா? அப்பையும் செல்ஃபோனை மகன் எடுக்கலாமா? மகன் செல்ஃபோனை அப்பையும் எடுக்கலாமா? அதில் செல்ஃபோன் ப்ரைவேசின்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 ப்ரைவேசி இருக்குடா. அடுத்தவங்க செல்ஃபோனை எடுத்து ஓப்பன் பண்ணுறதே அயோக்கியத்தனம். புரிஞ்சுக்கிட்டியா? அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, கற்றுக்கொள்ளணும். இந்த லெவலில் நம்ம இருக்கும்போது நீ ஒரு செல்ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அது பிரச்சனை ஆகுமா ஆகாதா? ஏன்னா இப்போ நீ வந்துக்கிட்டு ஒன்றை அறியாமல் ஒரு ஆர்வமாக ஃப்ரீ ஃபயர், அங்கே ரங்கனமட்டி ஃபுல்லாக வாசலில் உட்காந்து எல்லாம் ஃப்ரீ ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீயே விட்டுறக்கூடாது. விட்டால் என்ன ஆகும்? கவனம் ஃபுல்லாக எங்கே போயிடும்? அங்கே போயிடும். அதுக்காக தான் இவ்வளோ பிரச்சனையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கல்வியின் மீது கவனம் வராது. கடைசியில் உனக்கு செல்ஃபோனை வந்து உதவி செய்யுமா அல்லது கல்வி உதவி செய்யுமா? கல்வி தான் உதவி செய்யும். அப்போ அது சம்மந்தமாகவே தான் நம்ம யோசிக்கணும். இப்போ பாரதிதாசன் பாட்டு என்னது? காலையில் படி, மாலையில் படி, கடும் பகலில் படி, படி படி எப்போதும் படி, உன் படிப்படியாய் படி, உன் எண்ணம் உயரும் படி படி. இந்த மாதிரி படி அப்படிங்கிற இரட்டை பொருளில் பாரதிதாசன் அற்புதமான பாடலை பாடி வச்சுருக்காரு.
யாருக்கு பாடினாரு? வயசான எருமைகளுக்கு பாடினாரா? எங்களை மாதிரி ஆளுகளுக்கு பாடினாரா? உன்னைய மாதிரி ஆளுகள் தான்டா பாடினாரு. சின்ன குழந்தைகளுக்கு தான்டா பாடினாரு. பச்சை பசங்களுக்கு தான் பாடினாரு. கவனம் மாறக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் அவர் பேச்சை கேட்குறதில்ல. செல்ஃபோனை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அலையிறீங்க. அதனால் செல்ஃபோன் பயன்பாடு அப்படிங்கிறதுல வந்துட்டு ஒரு வரம்புகளை நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நான் உன்கிட்ட சொல்கிறது வரம்புகள். லிமிட்ஸாக பயன்படுத்தப்பா. உன்னை நான் நம்புகிறேன். ஏன்னா நீ ஸ்கூலுக்கு போகிற, உன்னுடைய கடமையை ஆற்றுற, அதுக்கப்புறம் அடிஷ்னல் உன்னுடைய கரிக்குலம்ஸ் எல்லாமே நீ செய்கிற, டைப் பண்ணுற, அதெல்லாம் பண்ணுற, வீடியோ பண்ணுற, எல்லாம் பண்ணுற. அப்போ நீ என்ன ஆயிடுச்சுங்கன்னா உன் மீது மதிப்பு செலுத்தி உன்னுடைய விருப்பப்படுற, உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவதற்கான வாட்ஸ்அப்பில் பேசணும், நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்கணும் அப்படின்னு இருக்குது. அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் டைம் கொடுக்கணும் இல்லையா? அந்த இடத்த நான் நம்புகிறேன், அந்த இடத்த நான் வேல்யூவாக கருதுகிறேன். சரியா? ஆனால் அதை தாண்டி நீ ட்ராவல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இருக்கு இல்லையா? எத்தனை பசங்க உன்னைய மாதிரியே இருப்பாங்க? உன்னைய மாதிரி சொல் பேச்சு கேட்குற பசங்க இந்த உலகத்தில் எல்லாருமே இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. நீ ஒரு விஜய் ரசிகன், ஒரு தடவை வந்து உன் பேச்சை நீ கேட்கலன்னா நீயே கேட்க மாட்ட. அப்படி தானே? அப்படி தானடா? ஒரு தடவை நான் என் பேச்சை கேட்கலன்னு வச்சுக்கோ, அப்புறம் அந்த பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சொன்னவன் விஜயா ரஞ்சித்தாடா? ஏன்டா அப்படி கேட்க மாட்டா? அப்படியா? ஒரு தடவை அவர் சொல்லுவாராண்டா, அதை வந்து திரும்பி கேட்கலன்னா அவரே கேட்க மாட்டாரா? என்ன பைத்தியமா அது? சொல்லு. நீ தானே படிக்கிற விஜய் ரசிகர், அவர் சொல்கிறது தானே நீ கேட்டு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கிற. இந்த மாதிரி லூசுதனமாக வளர்றது எல்லாத்தையுமே நீ கேட்க முடியுமா? நம்ம கேட்க முடியாதுல்ல. இங்கே வந்து எல்லாத்துக்கும் பக்காவாக தலையாட்டிடுற. அதெல்லாம் முடியாதுங்க, அதெல்லாம் கிடையாது, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு. ஆனால் விஜய் ரசிகருக்கு விஜய் பாட்டு போட்டால் அப்படியே அவனை புலங்காயுதம் அடைஞ்சிட்டு கிளம்பிடுற. சரியா? அங்கே அரசியல் அவனை போட்டு நல்லா சலவக்கல்ல துவைக்கிற மாதிரி துவைக்கிறாங்க, அது அடுத்த விஷயம். அதனால் செல்ஃபோனுங்கிறது வந்துக்கிட்டு நம்மளுக்கு என்னது, தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு நமக்குள்ளே வேணும். வேணுமா வேணாமா? அந்த செல்ஃபோனை வந்துட்டு நீ எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவ? தேவைக்கு யூஸ் பண்ணணும். சரியா? அதனால் இன்றைக்கி வந்துக்கிட்டு அந்த செல்ஃபோன் சம்மந்தமாக நம்ம வந்துக்கிட்டு ரொம்ப அவேர்னஸாக இருப்போம். செல்ஃபோன் வந்துட்டு குழந்தைகள் பயன்படுத்துவதை தவிர்ப்போம். ஏன்னா எந்த குழந்தையும் சொல் பேச்சு கேட்காது, தெரியும் எனக்கு. அதனால் கொஞ்சம் 10 பருவ வயது வர்றக்கும் செல்ஃபோன் சம்மந்தமான இந்த மாதிரி வீடியோக்களை நம்ம மக்கள்கிட்ட குழந்தைகள்கிட்ட அதிகமாக நம்ம காமிச்சு அந்த செல்ஃபோனில் இருந்து குழந்தைகளை மீட்டு கொண்டுட்டு வர்றது நமக்கு ரொம்ப முக்கியமான வேலையாக இருக்குது. அதற்கு உனது வீடியோ உதவி செய்யுமா செய்யாதா? ரோல் மாடலாக நீ அந்த மாதிரி இருப்பியா இருக்க மாட்டியா? எத்தனை மணி வரைக்கும் செல்ஃபோன் யூஸ் பண்ணுவ உன்னுடைய டயத்துக்கு? உன்னோட டைம் நீ உன் டைமே சொல்லு. நீ போய் வீட்டில் செல்ஃபோனை ஆன் பண்ணுறதுல இருந்து எவ்வளோ நேரத்துக்கு உன் செல்ஃபோனை நீ யூஸ் பண்ணுவ அதை சொல்லு. ஒரு 1/2 மணி நேரம் யூஸ் பண்ணுவியா? சரியா? அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. ரைட்டா? அதில் இருந்து நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ரைட்டா? அதனால் செல்ஃபோனை தவிர்ப்போம். சொல்லு. குழந்தைகளை காப்போம். தேவைக்கு பயன்படுத்துவோம். அதுவரைக்கும் நாம் காத்திருப்போம். ஒழுங்கு மரியாதைய பாட புத்தகத்தின் மீது கவனம் செலுத்துவோம். பாட புத்தகங்களின் மீது கவனம் செலுத்துவோம். இல்லை என்றால் செருப்பாலேயே நம் வீட்டில் இருப்பவர்களிடம் அடி வாங்குவோம். அப்படித்தான்டா இருக்கு. அது நல்லாவா இருக்குது? ஆனாலும் வெறுப்பேற்றுனா வீட்டில் இருக்கிறவங்க என்னடா பண்ணுறாங்க? என்ன பண்ணுறாங்க? அடிச்சு போடுறாங்களா? இது தேவையா? மகனே பார்த்து பண்ணுறான்னு விஜய் சேதுபதி மகனை வச்சு கலாய்ச்சாங்கல்ல ஒரு படத்தில். விஜய் சேதுபதி மகன் ஒரு சினிமாவில் நடித்தார்லாடா, தெரியுமா? அவன் ஒரு படம் தான்டா நடித்தான். என்னமோ 1000 படம் நடித்த மாதிரி வெளியில் வந்து சீன் மேலே சீனாக போட்டான்டா. உடனே வச்சு எல்லாம் யூடியூப்பில் கழுவி ஊற்றிட்டேன். அப்புறமேட்டுக்கு அவங்க அப்பா கிட்டே கேட்டார், என்னங்க உங்கள் மகன் ரொம்ப ஓவராக சீன் போடுறா அப்படி. அதுக்கு தான் சாரிங்கன்னு சொல்லிட்டு, டேய் மகனே பார்த்து பண்ணுறா அப்படின்னு சொன்ன. அப்படி அந்த மாதிரி குழந்தைகளா செல்ஃபோனை பார்த்து யூஸ் பண்ணுங்கடா. என்ன அடி வாங்கிடாதீங்கடா. சொல்லு. இன்னைக்கு
இந்த வீடியோவை இதோடு முடித்துக்கொள்வோம். செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்வோம். சொல்றா, உலகம் முழுக்க போகிற வீடியோடா அது. இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவோம். ஆள் வீட்டை விட்டு வெளியில் போனோன்னு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணிக்குவோம், ஆன் பண்ணிக்குவோம். புனையெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு தாண்டா இருப்பாங்க, தப்பிக்கவே முடியாது. நாளைக்கு ஒரு வீடியோ சந்திப்போமா? பாய். ரைட்டு.